அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் டே 17 17வது நாள் யோகா பயிற்சியில் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, யோகா மூலமாக எப்படி தொண்டையை வலுப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு ஃப்ளெம் இருக்கும் தொண்டையில், இல்லைனா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் தொண்டையில், இல்லைனா சில பேருக்கு தொண்டையில் சில பல வியாதிகள் இருக்கும். அது எப்படி நாங்கள் யோகா பயிற்சி மூலமாக ஹீல் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண போகிற பயிற்சிக்கு பேர் விபரீத கரணி. இதை ரொம்ப கவனமாக அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க. பட் இந்த பயிற்சி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் ஒரு சேரை உங்கள் பின்னாடி வச்சு தான் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். பட் நான் சொல்கிறத மிக அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த பயிற்சியை முன்னமே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சியை நீங்கள் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணுங்கள். இது சரி. இப்போ நான் பண்ணி காட்ட போகிறது விபரீத கரணி. இதை நாங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ தொண்டை எங்களுக்கு தொண்டையை கிளியர் பண்ணிக்கொள்ள, ஃப்ளெம்மை கிளியர் பண்ணிக்கொள்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும். அதோடவே இது ஃபேஸுக்கு ரொம்ப நல்ல ஃபேஸ் க்ளோ அதிகரிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்லீப்பிங் போஸ்டரில் இருக்கேன். இது உங்களுக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு திக் ஒரு பிலோ இல்லைன்னா ஒரு டவலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி படுத்துக்கிட்டு கால் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கொண்டு 1 2 3 கோ. இந்த மாதிரி காலை நான் பின்னாடியாக போட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் நான் சொன்னல உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்ளணும்னு. சேரை இந்த மாதிரி பின்னாடி வச்சு சேருக்கு மேலால் உங்கள் டோவை கூட நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இந்த பயிற்சி ரொம்பவே நல்லா உங்கள் தொண்டையை வலுப்படுத்தி கொள்கிறதுக்கு, இல்லைன்னா தொண்டையை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும். இது பர் டே 10 இல்லைன்னா 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். பட் நான் சொன்னது மாதிரி இந்த பயிற்சி நீங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். அடுத்த பயிற்சி சர்வாங்காசனா. பெண்களுக்கு எல்லாருக்குமே சிரசாசனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க இந்த சர்வாங்காசன பயிற்சியை மேற்கொள்ளலாம். இதை நான் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஷோல்டரில் நிற்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலை 90 டிகிரிஸு கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடய ஷோல்டர் சப்போர்ட் பண்ணுது என்னோடய ஹோல் பாடியை. என்னோடய இடுப்பை நான் கைகளால் பிடிச்சிக்கொள்கிறேன். நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா உங்கள் டோஸை மட்டும் பார்த்துக்கணும். இது பர் டே உங்களுக்கு ஏற்கனவே இந்த பயிற்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பர் டே ஒரு 10 இல்லைனா 20 இல்லைனா 50 100 கூட போய்கொள்ளலாம். இதுதான் 2வது பயிற்சி. இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி கெமல் போஸ். நாங்கள் கெமல் போஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? உஷட்டாசனாத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை நாங்கள் இன்றைக்கி எப்படி ஈஸியாக பண்ணி காட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் கெமல் போஸுக்கு ரெடி ஆகுறேன். என்னோடய நீஸுக்கு நடுவில் 2 நல்ல கேப் ஒன்று இடைவெளியை வச்சுக்கொண்டு கைகளை மேலே தூக்கி கொள்கிறேன். பாருங்கள். 1 2 சின்ன கீழே போடுறீங்க. அப் 1 2 சின்ன கீழே போடுறீங்க. திருப்பி அப் 1 2 சின்ன கீழே போடுறீங்க. ஸோ இந்த பயிற்சியுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 இல்லைனா 20 தரம் கூட பண்ணிக்கொள்ளலாம். இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட தொண்டை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சில பேருக்கு இப்போ சில பெண்களுக்கு அவங்களோட வாய்ஸை இனிமையாக வச்சுக்கொள்ளணுங்கிறது ஆசை. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பயிற்சியை நீங்கள், அதாவது பேக் பெண்டிங் நான் சொல்லி காட்டினேன் இல்லையா, கேமல் போஸ் பேக் பெண்டிங், அது ரொம்பவே நல்லது. நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வர உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகரிக்கும்.
இப்போ இந்த 3 பயிற்சியுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். பட் ஃபஸ்ட்டு 2 விபரீத கரணியும் சர்வாங்காசனாவும் நீங்கள் ஏற்கனவே பண்ணி பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உஷட்டாசனா பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம், கைகளை மேலே தூக்கி. பட் உஷட்டாசனா பண்ணும்போது கண்ணை 2 திறந்து வச்சுக்கொள்ளணும். ரீசன் வந்து கண்ணை மூடி இந்த மாதிரி பேக் பெண்டிங் போனோன்னா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சமநிலை இருக்காது எங்களோட தலையில். அதனால் எப்பயுமே பேக் பெண்டிங்ஸ் போகும்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்களை திறந்தவாறே இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து நாங்கள் பண்ண போகிறது வந்து தியான பயிற்சி. இந்த தியான பயிற்சிக்கு ஏற்றாப்பில் நாங்கள் வந்து எங்களுக்கு இலகுவான முறையில் அமர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்து கொள்கிறீங்க. இப்போ வந்து கைகளை வந்து உங்களோட தொடைகளுக்கு மேலேயோ இல்லாட்டி கைகளை வந்து சும்மா கீழேயோ வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி, அதாவது சுகாசனத்தில் அமர்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால்கள் 2ஐயும் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி அமர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து கண்களை மூடிக்கொள்ளுங்க, இல்லைன்னா கண்களை திறந்து கொள்ளுங்க. உங்களோட உடம்பை நீங்கள் ரொம்ப இலகுவான முறையில் வச்சுக்கொள்ள போகிறீங்க. உங்களுக்குள் அவதானத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். நான் கூறப்போகும் அனைத்து விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். எனது உள்ளுறுப்புகளானது மிகவும் வலுப்பெற்றுள்ளது. எனது மனதின் சக்தியானது எனது உடலை மிக வலுப்பெற்றதாக மாற்றி விடுகின்றது. எனது மனதின் சக்தி மிகவும் மேன்மையானது. எனது மனதின் சக்தியை நான் தேவையற்ற விடயங்களை கவனம் செலுத்தி சக்தியை இழந்து கொள்ள மாட்டேன். மேன்மேலும் எனது மனதின் சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு எனது எண்ணங்களையும் எனது உணர்வலைகளையும் மிக நல்லதாகவும் மிக மேன்மையானதாகவும் வைத்துக் கொள்கின்றேன். எனது மனதின் சக்தியானது பல நல்ல விடயங்களுக்கு அடித்தளமாக அமைகின்றது. எனது மனதின் சக்தியின் மூலமாக நான் பல வெற்றிகளை அடைகின்றேன். நான் மிக சக்தி வாய்ந்தவன். சக்தி வாய்ந்த மனதையும் சக்திமிக்க உடலையும் கொண்டுள்ள மிக மேன்மையானவன். இப்பொழுது கைவிரல்கள் 2க்கும் மிக மெல்லியோர் அசைவை கொடுத்து கண்களை திறந்து கொள்வோம். ஸோ ரொம்ப நன்றி. இன்றைக்கி செஷனை நீங்கள் பார்த்ததுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா கேட்கலாம். அடுத்த நாளில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.